இருக்கு இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்குல்ல, யாரையும் மாட்டி விடணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேச்சு நீங்க கேளுங்க. அதுக்கு பிறகு வாங்க naga.thr.fm என்ற அகப்பக்கத்துக்கு விவரங்களை கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்ணி அவங்கள கோழி மாதிரி அமுக்க பார்க்கறோம். ஓகே, சரி. இன்னைக்கு ஒரு பெண்மணி மாட்டிக்கிறாங்க. எப்படின்னா அவங்க வந்து ஒரு வாஷிங் மெஷின் வாங்கி பாய்ச்சிட்டாங்க. சோ நாங்க என்ன சொன்னோம்னா, ஓ சாரி, வேற யாரோ புக்கிங் பண்ணிட்டாங்க, சோ நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே கழட்டி எங்க கிட்ட கொடுத்துருங்க. ஒரு வாரத்துக்கு பிறகு நாங்க வந்து புதுசா ஒண்ணு அனுப்புறோம், அதுக்கு முன்னால நீங்க வந்து கையால எல்லாம் துவைச்சிருங்க அப்படின்னு சொன்னோம். ஓகே, பொங்கிட்டாரு அந்த அம்மணி. அப்படியா? சரி, என்ன கதை அப்படின்றது இப்ப கேட்கலாம். இது ராகா. Hello. Hello, Tulsi. Hello. Hello, is it Tulsi? Tulsi. Tulsi, is it? Yes, Tulsi. All right, hold on. Let me pass it the line. Huh? Hello, madam. Hello, madam Tulsiya. Yeah. வணக்கம், நான் மணியம் பேசுறேன். மணியம் பேசுறேன். மணியம்மா? ஆமாங்க, நீங்க வந்து அந்த இந்த வாஷிங் மெஷின் வாங்கிருக்கீங்களா? Yeah. I'm sorry மேடம், அது வந்து திரும்ப எடுக்கணும். நம்ம திரும்ப எடுக்கணுமா? ஆமாங்க. இது ஏன் வேற ஆள் புக்கிங் பண்ணிருக்காங்க அந்த வாஷிங் மெஷின், அதை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் 2 வாரத்துல அந்த வந்து நியூ வாஷிங் மெஷின் அனுப்பிடுவோம். என்ன சொல்றீங்க? நாங்க இப்ப வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? நாங்க பாய்ச்சிட்டீங்களா? எத்தனை நாள் ஆச்சு பாய்ச்சு? ஏன்னா நாங்க உங்களுக்கு அது எப்போ கிடைச்சதுன்னா, அவங்க எப்ப கொண்டு கொடுத்தாங்களோ அன்னைக்கு நைட்லயே நாங்க பாய்ச்சிட்டோம். ஓ பரவாயில்ல, நாங்க நல்ல கழுவி அப்புறம் நம்ம திரும்ப கொடுக்கறோம். ஏன்னா அந்த கஸ்டமருக்கு அதுதான் பிடிக்கும், அவங்க தான் புக்கிங் பண்ணாங்க. சோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துல ஒரு புது வாஷிங் மெஷின் அனுப்பிடுவோம். ஒரு வாரமா? ஐயோ, நான் டெய்லி துணி துவைக்கிறேன், அப்படின்னா எப்படி ஒரு வாரம் சொல்றீங்க நீங்க? மேடம் இது வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நாங்க வந்து கால் பண்றோம், ஏற்கனவே அங்க வந்து புக்கிங் போட்டு டிபாசிட் போட்டாங்க, ஓவர்லுக் பண்ணிட்டோம். அதனால உங்க அந்த வாஷிங் மெஷின் எடுத்துட்டு திரும்ப வந்துருவோம். டோன்ட் வரி, உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் கிடையாது. நாங்க லாரி எடுத்துட்டு அப்படியே அது ஏத்திட்டு அப்புறம் அங்க வந்து உங்களுக்கு வச்சுட்டு நீங்க காசு கட்ட தேவையில்லைங்க. நாங்க தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேற வாஷிங் மெஷின் வந்து புதுசா எடுத்து தரோங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்க வந்து கையால அந்த துணியை துவைச்சிடுறீங்களா? ஐயோ, எனக்கு சீக்குங்க, எனக்கு இடுப்பு எலும்பு இது ப்ராப்ளம், அதனாலதான் என்னால துவைக்க முடியாது துணி. அதனாலதான் நான் வேற ஆள் யாராச்சும் வீட்டுல இருக்காங்களா? ஜஸ்ட் 1 வீக்காக, ஒரு வாரத்துக்காக நீங்க வந்து துணியை துவைச்சு அதுக்கு அது வந்து கையால துவைச்சு நீங்க வந்து வெளியே போடணும். இல்ல, யாரும் இல்லங்க எனக்கு உதவிக்கு. ஓகே சரிங்க. நாங்க எப்போ இந்த வாஷிங் மெஷினை எடுத்துக்கலாம்? நீங்க வேற அவங்களுக்கு வேற கொடுத்துருங்களேன். அதுதான் வேணும் அப்படின்னு அட்டம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்க வந்து ஒரு சாயங்காலம் போல வரட்டா? எனக்கு இது முடியாது, சாரி. சரி, நாங்க எத்தனை மணிக்கு வரலாம்? நீங்க வர வேணாங்க மேடம். இப்ப வந்து நீங்க அந்த பைப்பை கழட்டிருங்க, நாங்க வந்துருமோ. நாங்க வேலையில இருக்கேங்க. ஓகே, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? நான் மணி 5:30 ஆயிரும். 5:30 ஆயிருமா? ஓகே, 6 மணிக்கு வந்தா ஓகேங்களா உங்களுக்கு? ஒரே வாரம் இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. ஒரே வாரத்துக்காக நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஒரு வாரத்துல புதிய ஒரு வாஷிங் மெஷின் உங்களுக்கு அனுப்புறோம். ஓகே, அது வச்சு நீங்க அது வரைக்கும் நீங்க சமாளிச்சுக்கோங்க. யாருக்காச்சும் இந்த துணியை வந்து துவைக்க சொல்லுங்க. கேஷ் மணியா நான் வாங்கிட்டேங்க, சாரிங்க. ஓகே பரவாயில்ல, உங்க வீட்டுக்கு வர்றோம். இப்ப நீங்க வர வேணாங்க, நான் வேலையில இருக்கேங்க. ஓகே, 6 மணிக்கு வர்றோம். நீங்க வந்து அந்த வாஷிங் மெஷின் கொடுத்துருங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து நோட்டீஸ் இருக்கு. அதெல்லாம் எங்க கிட்ட வந்து அவங்க விக்கும் போது அந்த இதெல்லாம் சொல்லல. யார் இருப்பாங்க வீட்டுக்கு? கேஷ் மணியா கொடுத்து எடுத்துட்டான். இப்ப வந்து அடம் பிடிக்கிறாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. அது நீங்க தான் இது பண்ணிக்கணும். சரி, நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களால அரேஞ்ச் பண்ண முடியாதா? முடியாதுங்க, ஏன்னா எனக்கு ஒரு வாரம் வரைய முடியாது. நீங்க வேணுமா எனக்கு மிஷின் கொடுத்து வேற மிஷின் கொடுத்துட்டு இந்த மிஷின் எடுத்துக்கோங்க. இல்ல, பிகாஸ் நாங்க வேற மிஷின் வச்சிருக்கோம். நான் வேலையில இருக்கேங்க, சாரிங்க. நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்து மேடம் துளசி, நான் அந்த வாஷிங் மெஷின் பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்து லைனை கட் பண்ணிட்டீங்க. நான் வேலையில இருக்கும்போது போன் பேச கூடாதுங்க. ஓகே சரி, நீங்க வந்து நான் வந்து 6 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். முடியாதுங்க, நீங்க சந்திக்கவே வேணாங்க. எங்க இருக்கு உங்க ஆபீஸ்? எங்க ஆபீஸ் நான் சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் ஏசுவாங்க. என்னங்க சொல்ல முடியாது பெரிய உலக ரகசியம். சரி, நான் உங்ககிட்ட இதை எப்படி இருக்க சொல்லணும், இதை எப்படி இருக்க இப்படியாங்க கலைக்கிறது. இந்த மாதிரி கலைச்சிட்டீங்க பாத்தீங்களா, ரொம்ப நன்றி. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்குல்ல, யாரையும் மாட்டி விடணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேச்சு நீங்க கேளுங்க. அதுக்கு பிறகு வாங்க naga.thr.fm என்ற அகப்பக்கத்துக்கு
விவரங்களுக்கு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்ணி அவங்கள கோழி மாதிரி அமுக்க பார்க்கறோம். ஓகே, சரி. இன்னைக்கு ஒரு பெண்மணி மாட்டிக்கிறாங்க. எப்படின்னா அவங்க வந்து ஒரு வாஷிங் மெஷின் வாங்கி பாய்ச்சிட்டாங்க. சோ நாங்க என்ன சொன்னோம்னா, ஓ சாரி, வேற யாரோ புக்கிங் பண்ணிட்டாங்க, சோ நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே கழட்டி எங்க கிட்ட கொடுத்துருங்க. ஒரு வாரத்துக்கு பிறகு நாங்க வந்து புதுசா ஒண்ணு அனுப்புறோம், அதுக்கு முன்னால நீங்க வந்து கையால எல்லாம் துவைச்சிருங்க அப்படின்னு சொன்னோம். ஓகே, பொங்கிட்டாரு அந்த அம்மணி. அப்படியா? சரி, என்ன கதை அப்படின்றது இப்ப கேட்கலாம். இது ராகவ். Hello, Tulsi. Hello? Hello, is it Tulsi? Tulsi? Tulsi, is it? Yes, Tulsi. All right, hold on. Let me pass it the line. Huh? Hello, madam. Hello, madam Tulsiya. Yeah? வணக்கம், நான் மணியம் பேசுறேன். மணியம் பேசுறேன். மணியம்மா? ஆமானுங்க, நீங்க வந்து இந்த வாஷிங் மெஷின் வாங்கிருக்கீங்களா? Yeah. I'm sorry மேடம், அது வந்து திரும்ப எடுக்கணும். நம்ம திரும்ப எடுக்கணுமா? ஆமாங்க. இது ஏன் வேற ஆளு புக்கிங் பண்ணிருக்காங்க அந்த வாஷிங் மெஷின், அதை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் 2 வாரத்துல அந்த வந்து நியூ வாஷிங் மெஷின் அனுப்பிடுவோம். என்ன சொல்றீங்க? நாங்க இப்ப வாங்கி எவ்வளவு நாளாவது? நாங்க பாய்ச்சிட்டீங்களா? ஓ, எத்தனை நாள் ஆச்சு பாய்ச்சு? ஏன்னா நாங்க உங்களுக்கு அது எப்போ கிடைச்சதுன்னா, அவங்க எப்ப கொண்டு கொடுத்தாங்களோ அன்னைக்கு நைட்லயே நாங்க பாய்ச்சிட்டோம். ஓ பரவாயில்ல, நாங்க நல்ல கழுவி அப்புறம் நம்ம திரும்ப கொடுக்கறோம். ஏன்னா அந்த கஸ்டமருக்கு அதுதான் பிடிக்கும், அவங்க தான் புக்கிங் பண்ணாங்க. சோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துல ஒரு புது வாஷிங் மெஷின் அனுப்பிடுவோம். ஒரு வாரமா? ஐயோ, நான் டெய்லி துணி துவைக்கிறேன், அப்படின்னா எப்படி ஒரு வாரம் சொல்றீங்க நீங்க? மேடம் இத வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நாங்க வந்து கால் பண்றோம், ஏற்கனவே அங்க வந்து புக்கிங் போட்டு டிபாசிட் போட்டாங்க, ஓவர்லுக் பண்ணிட்டோம். அதனால உங்க அந்த வாஷிங் மெஷின் எடுத்துட்டு திரும்ப வந்துருவோம். டோன்ட் வரி, உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் கிடையாது. நாங்க லாரி எடுத்துட்டு அப்படியே அது ஏத்திட்டு அப்புறம் அங்க வந்து உங்களுக்கு வச்சுட்டு திரும்பி கொண்டு போட்டா நாங்க அந்த காசு கொடுக்கணுமா? காசு நீங்க காசு கட்ட தேவையில்லைங்க, நாங்க தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேற வாஷிங் மிஷின் வந்து புதுசா எடுத்து தரோங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்க வந்து கையால அந்த துணியை துவைச்சுறீங்களா? ஐயோ, எனக்கு சீக்குங்க, எனக்கு இடுப்பு எலும்பு இது ப்ராப்ளம், அதனாலதான் என்னால துவைக்க முடியாது துணி. அதனாலதான் நான் மிஷின். வேற ஆள யாராச்சும் வீட்டுல இருக்காங்களா? ஜஸ்ட் 1 வீக்காக, ஒரு வாரத்துக்காக நீங்க வந்து துணியை துவைச்சு அது வந்து கையால துவைச்சு நீங்க வந்து வெளியே போடணும். இல்ல, யாரும் இல்லங்க எனக்கு உதவிக்கு. ஓகே சரிங்க, நாங்க எப்போ இந்த வாஷிங் மிஷினை எடுத்துக்கலாம்? நீங்க வேற அவங்களுக்கு வேற கொடுத்துருங்களேன். அதுதான் வேணும் அப்படின்னு அட்டம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்க வந்து ஒரு சாயங்காலம் போல வரட்டா? எனக்கு இது முடியாது, சாரி. சரி, நாங்க எத்தனை மணிக்கு வரலாம்? நீங்க வர வேணாங்க மேடம். இப்ப வந்து நீங்க அந்த பைப்பை கழட்டிருங்க, நாங்க வந்துருமோ. நாங்க வேலையில இருக்கேங்க. ஓகே, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? நான் மணி 5:30 ஆயிரும். 5:30 ஆயிருமா? ஓகே, 6 மணிக்கு வந்தா ஓகேங்களா உங்களுக்கு? ஒரே வாரம் இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. ஒரே வாரத்துக்காக நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஒரு வாரத்துல புதிய ஒரு வாஷிங் மெஷின் உங்களுக்கு அனுப்புறோம். ஓகே, அது வச்சு நீங்க அது வரைக்கும் நீங்க சமாளிச்சுக்குங்க. யாருக்காச்சும் இந்த துணியை வந்து துவைக்க சொல்லுங்க. கேஷ் மணியா நான் வாங்கிட்டேங்க, சாரிங்க. ஓகே பரவாயில்ல, உங்க வீட்டுக்கு வர்றோம். இப்ப நீங்க வர வேணாங்க, நான் வேலையில இருக்கேங்க. ஓகே, 6 மணிக்கு வர்றோம். நீங்க வந்து அந்த வாஷிங் மெஷின் கொடுத்துருங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து நோட்டீஸ் இருக்கு. அதெல்லாம் எங்க கிட்ட வந்து அவங்க விக்கும் போது அந்த இதெல்லாம் சொல்லல. யார் இருப்பாங்க வீட்டுக்கு? கேஷ் மணியா கொடுத்து எடுத்துட்டோம். இப்ப வந்து அடம் பிடிக்கிறாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. அது நீங்க தான் இது பண்ணிக்கணும். சரி, நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களால அரேஞ்ச் பண்ண முடியாதா? முடியாதுங்க, ஏன்னா எனக்கு ஒரு வாரம் வரைய முடியாது. நீங்க வேணுமா எனக்கு மிஷின் கொடுத்து வேற மிஷின் கொடுத்துட்டு இந்த மிஷின் எடுத்துக்கோங்க. இல்ல, பிகாஸ் நாங்க வேற மிஷின் வச்சிருக்கோம். நான் வேலையில இருக்கேங்க, சாரிங்க. நாங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்து மேடம் துளசி, நான் அந்த வாஷிங் மெஷின் பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்து லைனை கட் பண்ணிட்டீங்க. நான் வேலையில இருக்கும்போது போன் பேச கூடாதுங்க. ஓகே சரி, நீங்க வந்து நான் வந்து 6 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். முடியாதுங்க, நீங்க சந்திக்கவே வேணாங்க. எங்க இருக்கு உங்க ஆபீஸ்? எங்க ஆபீஸ் நான் சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் ஏசுவாங்க. என்னங்க சொல்ல முடியாது பெரிய உலக ரகசியம். சரி, நான் உங்ககிட்ட இதை இருக்க சொல்லணும். இதை இருக்க இப்படியாங்க கலைக்கிறது? இந்த மாதிரி கலைச்சிட்டீங்க, பார்த்தீங்களா? ரொம்ப நன்றி. இது எப்படி இருக்கு?